open your Bibles to Luke chapter 14. உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I am sure you have been invited to some great banquets sometime or the other in your life. நான் கண்டிப்பா விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலையில ஒரு நல்ல ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருப்பீர்கள். And when we receive the invitation, we mark the day and we make our arrangements in such a way that we don't want to miss the invitation. நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பின் நாளை குறிப்பிட வைத்து அந்த மேன்மை அடையும்படி அந்த நாட்களிலே கண்டிப்பாக போய் சேர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளை Do தீர்மானித்திருப்பீர்கள். you know that God is inviting human beings for his great party? உங்களுக்கு தெரியுமா, தேவன் ஜனங்களை அவனமான ஒரு பெரிய ஒரு விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். His invitation to people for into the kingdom of God is picturized as a banquet that is awaiting for us. அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இந்த பகுதியிலே ஒரு விருந்துக்கு ஒப்பாக உவமையாக In சொல்லப்பட்டிருக்கிறது. Luke chapter 14, Jesus is in the house of a Pharisee for a lunch. அங்கே லூக்கா 14வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே அவர் உணவு அருந்த சென்றிருக்கிறார். And there are many other Pharisees who are designated guests along with Jesus in that lunch. அங்கே அவரோடு கூட அநேக பரிசேயர்கள் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களாய் இயேசுவோடு கூட They அமர்ந்திருந்தார்கள். are all looking intently into Jesus to try to find a fault in the life of Jesus. இயேசு சொல்லுவதை கொண்டு அவர்களிடத்திலே ஒரு தவறை கண்டுபிடிக்கும்படியாய் அவர்கள் சிந்தனை செய்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். Moreover, it was a Sabbath day and they were waiting if Jesus would do anything to offend the Sabbath laws so that they can find a reason against Jesus and lead him to crucifixion. அது ஓய்வு நாளாய் இருந்தபடியினாலே அந்த ஓய்வு நாளினுடைய சட்டதிட்டங்களை இவர் மீறினால் இவரை கையங்காலுமாய் பிடித்து அவரை அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்துக் கொண்டிருந்தார். And in that house there was a man with a lot of swelling. அந்த வீட்டிலே ஒரு நீர்க்கோவை உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். Jesus was moved at the need of this man. அந்த மனிதனுடைய தேவையை பார்த்து தேவன் கருணை உள்ளவராய் Probably he had some kidney disorder or water accumulation in his body. ஒருவேளை அவனுடைய சரீரத்திலே ஒரு கிட்னி காரியங்களாகவோ இல்லாட்டி நீர் கோர்த்திருக்கிற ஒரு காரியமாகவோ இருந்திருக்க கூடும். Jesus healed this man. அந்த மனிதனை இயேசு சுகமளித்தார். And immediately sensing that the Pharisees are trying to find a way to accuse Jesus, இயேசு அந்த பரிசேயனுடைய சிந்தனைகள் அவரை பிடிக்க வேண்டும் என்ற சிந்தனையை அவர் அறிந்தவராய் Jesus is asking them two questions. அங்கே இரண்டு கேள்விகளை இயேசு எழுப்புகிறார். First of all, he is asking them that if one of you have an ox and it falls into a pit on the Sabbath, would you not take it out because it means money for you? உங்களிலே ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அதை நீங்கள் உடனே தூக்கிவிட மாட்டீர்களோ என்று சொல்லி கேட்டார். Secondly, he is asking if one of your son falls into a pit on the Sabbath, would you not take him because of your love to your son? ஒருவேளை உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த ஓய்வு நாளிலே அந்த துறவிலே விழுந்தால் அன்பின் நிமித்தமாக அந்த பிள்ளையை நீர் தூக்கிவிட மாட்டீர்களோ என்று சொல்லி You கேட்டார். see, the Pharisees were really hypocrites. நீங்கள் பாருங்கள், இந்த பரிசேயர்கள் அங்கே மாயக்காரர்கள். They would do anything to offend the law of Sabbath as long as it did good to them. அதனுடைய ஓய்வு நாளினுடைய நியாயங்கள் அவருக்கு நன்மை செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் மற்ற நேரத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். But when it matters to others, they will hold on to the Sabbath laws. அது மற்றவர்களுக்கு வரும்பொழுது அந்த திட்டங்களையும் அதனுடைய கட்டாயங்களையும் மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி குறியாயிருப்பார்கள். Jesus is telling that the hypocrites will not enter the kingdom of God. இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட மாயக்காரர்கள் பிரவேசிப்பதில்லை. Hypocrites are having double life. அவர்களிடத்தில் மாயக்காரர்களிடத்தில் ரெண்டு விதமான வாழ்க்கை They இருக்கு. come to God, they have one life. தேவனிடத்தில் வரும்போது ஒரு விதமான வாழ்க்கை. When they are their own, they are into another life. அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது வேறு விதமான Such வாழ்க்கை. people will never inherit the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதரிப்பதில்லை. Only people with integrity, தேவனிடத்தில் நீதி செய்கிறவர்கள் மாத்திரம், only people who are genuine from the heart இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் இருப்பவர்கள் மாத்திரம் can inherit the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை சுதரிப்பார்கள். Jesus then spoke about another parable about a wedding feast to talk about the humble who will enter the kingdom of God. அங்கே தேவன் மற்றொரு உமையாக தாழ்மை உள்ளவர்கள் எவ்வளமாய் ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி அந்த விருந்தை சார்ந்து சொன்னார். He is talking that somebody is inviting you for a wedding banquet, you have to take the lowest place so that when the master of the banquet comes, he will elevate you to the places of honor. அப்படிப்பட்ட விருந்துக்கு உங்களை யாராவது அழைத்தால் நீங்கள் தாழ்மையான இடத்தை நீங்கள் முதலாவது தேர்வு செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த விருந்தினுடைய எஜமான் வரும் பொழுது உங்களை உயர்ந்த இடத்துக்கு ஒரு கௌரவித்து உங்களை அழைப்பார். Jesus is talking about the kingdom over here. இங்கே இயேசு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். Only the humble can inherit the kingdom of God. தாழ்மை உள்ளவர்கள் மாத்திரமே ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். Proud cannot inherit the kingdom of God. பெருமை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க If முடியாது. you feel that you are something,
நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் You have என்றால், gained something. ஒரு பெரிய காரியத்தை அடைந்தோம் என்று You are நினைத்தால், somebody of worth or value. ஏதோ ஒரு பெரிய சாதித்த ஒரு ஆள் என்று சொல்லி நினைத்தால், Sorry, God cannot give you the kingdom of God. தேவன் அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. Luke chapter 14 verse 11. லூக்கா 14வது அதிகாரம் 11வது வசனம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கிறார். Only those who humbles himself will be exalted. தன்னை தாழ்த்துகிறவன் மாத்திரமே உயர்த்தப்படுவான். Only the meek shall inherit the kingdom. இருதயத்திலே தாழ்மை உள்ளவனே ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வான். Today morning, let us approach the presence of God with all humility, knowing that we don't deserve to be in the kingdom of God, but it is pure grace of God that you and I have been given a place in the kingdom of இந்த God. நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அணுகும்போது தாழ்மை உள்ள ஒரு இருதயத்தோடு தேவன் அதை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார் என்ற சிந்தனையோடு அணுக வேண்டும். Jesus is telling then another parable about inviting people for lunch and dinner. இயேசு மற்றொரு உவமையை அங்கே விருந்துக்கு நீங்கள் அழைக்கும் பொழுது, மத்தியான வேளையிலோ ராத்திரி வேளையிலோ அழைப்பு கொடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் How என்று does சொல்லுகிறார். somebody invite people as their guests for lunch or dinner? அப்படிப்பட்ட அழைப்பு கொடுக்கும் பொழுது யாரை விருந்தாளியாக அழைப்பார்கள்? We usually go to our rich neighbors and bring them as guests to our food. நம்ம வீட்டுக்கு வர அழைப்பு கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் சுமாரா இருப்பார்கள் என்றால், நல்ல செல்வம் மிக்க ஒரு ஜனத்தை தான் நம்ம அழைப்போம். But Jesus is giving a very different principle over here. அங்கே தேவன் மற்ற ஒரு அழகான ஒரு கருத்தை இங்கே காண்பிக்கிறார். Luke chapter 14 verse 13 and 14. லூக்கா 14வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் விருந்து பண்ணும் பொழுது ஏழையையும் ஊனரையும் சப்பானியரையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். You see what Jesus is telling the kingdom principle here? இங்கே ராஜ்யத்தின் குறித்தான தன்மையை இயேசு எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். You need to be generous to the poor, நீ ஏழைக்கு உதாரத்துவமாய் இருக்க வேண்டும் and என்றார். then you will be blessed. நீ பின்னால் ஆசீர்வதிக்கப்படுவாய். Do to good to people who cannot repay you. உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதவர்களுக்கு நீங்கள் நன்மை And செய்யுங்கள். Jesus is driving the point that you will be repaid at the resurrection of the righteous. நீதிமானின் உயிர்த்தெழுதலே உங்களுக்கு அந்த நாளில் பதில் செய்யப்படும் என்றார். When is the resurrection of the righteous? எப்பொழுது நீதிமானின் உயிர்த்தெழுதல் The வரும்? resurrection of the righteous is that the coming of the Lord Jesus Christ. இயேசு வருகிற நாளிலே அந்த நாளும் நடைபெறுகிறது. The dead in Christ shall rise. அங்கே மரித்தவர்கள் We உயிர்த்தெழுவார்கள். who are alive will be transformed. ஜீவனோடு இருக்கிறவர்கள் Then God will மறுரூபமாக்கப்படுவார்கள். redeem this planet. தேவர் இந்த பூமியை அவர் ஆளுகை செய்வார். And he will establish his kingdom forever. அவர் நித்தியமாய் தன்னுடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிப்பார். And if we are having the kingdom principles, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அடிப்படை தன்மைகள் இருந்திருக்கும் we will என்றால், be rewarded in full at the resurrection of the righteous. நீதிமானின் உயிர்த்தெழுத நாளிலே அதற்கேற்ற பதில் நமக்கு செய்யப்படும். Are you working for reward in eternity, or are you working for reward by people in this world? இந்த உலகத்தினுடைய ஜனங்களை கொண்டு நீங்கள் இந்த நாட்களிலே பதில் எதிர்பார்க்கிறீர்களா, இல்ல நித்தியத்திலே உங்களுக்கு அதுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செய்கிறீர்களா? Generosity is one of the kingdom values. தேவனுடைய ராஜ்யத்திலே உதாரத்துவம் ஒரு மிகப்பெரிய மதிப்புள்ள காரியம். Taking care of the poor and the widows and orphans is true religion, James says. அங்கே ஏழைகளையும் அங்கே விதவைகளையும் அங்கே இருக்கிறதான அநாத பிள்ளைகளையும் நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். Now Jesus is in this lunch feast organized by this Pharisee. இங்கே பரிசேயர் அங்கே உணவு ஆயத்தம் பண்ண அந்த விருந்திலே இயேசு இருக்கிறார். Amazing food has been arranged in the table. அங்கே அழகான வண்ணமான அங்கே பல பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. And to add to that, Jesus has already spoken two parables, one about a wedding banquet and one about a party that is thrown about for one's neighbors and friends. அங்கே இரண்டு விதமான உவமைகளை இயேசு அங்கே அந்த விருந்தை குறித்தும் மற்றவர்களை அழைக்கிறதை குறித்தும் அங்கே காண்பித்திருக்கிறார். The people over there are transformed to think about the great banquet. இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விருந்துக்குள்ளே சிந்தனைக்குள்ளே ஆழ்த்தப்பட்டிருந்தார்கள். What was a great banquet that a Jew would think when he thinks about a great banquet? ஒரு பெரிய விருந்து என்று சொல்லும் பொழுது யூதர்களுடைய சிந்தனைகள் எப்படியா இருக்கும்? For the Jewish people, when the kingdom of God comes in its fullness, when the Messiah would come, they picturized that as a great banquet. யூதர்களுடைய சிந்தனை எவ்வளமாய் இருந்தது என்று சொன்னால், மேசியா வருகிற நாள் ஒரு பெரிய விருந்து செய்கிற நாளா இருக்கும் என்று ஒரு கருதி கொண்டிருந்தார். Isaiah chapter 25 verse 6 to 8 speaks about it. ஏசாயா 25வது அதிகாரம் 6வது வசனம் தொடங்கி 8வது வாக்கியம் அதை குறித்து அங்கே காண்பிக்கிறது. The Jews, Isaiah says that when the kingdom comes, when the Messiah comes,
there will be great joy and a great banquet. அங்கே மேசியா வரும்பொழுது அங்க மிகுந்த சந்தோஷமும் ஒரு பெரிய விருந்தும் செய்யப்படும் என்று சொல்லி அங்கே There will be a எழுதியிருக்கிறது. celebration. அங்கே ஒரு பெரிய கொண்டாட்டம் There இருக்கும். will be the resurrection of the righteous. அங்கே நீதிமானினுடைய உயிர்த்தெழுதல் God காணப்படும். will wipe away every tear. எல்லா கண்ணீரையும் தேவன் துடைப்பார். And God will reign over all nations. எல்லா தேசத்துக்கு மேல தேவன் ஆளுகை செய்வார். And that was picturized by Isaiah as a great banquet for the nations. அதுவே ஏசாயான் மூலமாய் அங்க தேசத்துக்குள்ளே ஒரு பெரிய விருந்தாக This was காண்பிக்கப்பட்டிருக்கிறது. the expectation of a Jewish person, இதுதான் யூதர்களுக்குள்ளே ஒரு சிந்தனையாய் that இருந்தது. their Messiah would come மேசியா வருவார். and he would wipe away the tears, எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பார். forgive their sins, பாவங்களை மன்னிப்பார். resurrected the dead in the Lord, அந்த இயேசுக்குள்ளாக அந்த மரித்தவர்களை உயிர்த்தெழுக செய்வார். and establish his kingdom in this world, இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை and bring the ஸ்தாபிப்பார். peace of God into Israel. இஸ்ரவேலுக்குள்ளே தேவனுடைய சமாதானத்தை கொண்டு And வருவார். this was the expectation of the Jewish people. இதுதான் யூதர்களுக்குள்ளே ஒரு கருத்தாய் இருந்தது. And that was expected as a great banquet that God is preparing for the nations. அதுவே உலகத்துக்கு தேவன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்ற கருத்தை கொண்டவர்களாய் So இருந்தார்கள். one of the Pharisees sitting over there suddenly thought about the prophecy of Isaiah probably and was thinking about the great banquet at the coming of the kingdom of God. அங்கே அமர்ந்திருந்த பரிசேயரில் ஒருத்தன் உடனடியாக ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நினைவு கூர்ந்து தேவனுடைய அந்த பெரிய விருந்தை குறித்து சிந்தனை உள்ளவனுக்காய் மாறினார். Read Luke chapter 14 verse 15. லூக்கா 14வது அதிகாரம் 15வது வசனம். அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். Amen. Those who are having food in the kingdom of God is blessed. அவர் சொல்லுகிற கருத்து தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். So now this is a Jew speaking, இந்த ஒரு யூதர் சொல்லுகிறார். and look at his confidence that he will be in the kingdom of God. அவன் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதான அந்த நிச்சயம் எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்குது என்று So பாருங்கள். by talking this word he is affirming two things. இப்படி பேசும்பொழுது ரெண்டு காரியத்தை அவர் உறுதி செய்ய விரும்புகிறார். First he is telling that by the virtue of being born as a child of Abraham and by keeping his traditions he will be in the kingdom of God. ஆபிரகாமின் சந்ததியிலே நான் வந்து ஆபிரகாமுடைய காரியங்களை நான் பின்பற்றுகிறதுனாலே நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவேன் என்கிறார். They assume that to be born in Abraham's house they would be in the kingdom of God. அவருக்கு ஆபிரகாம் சந்ததியிலே வீட்டிலே பிறந்தது நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம்படுவார்கள் என்ற நம்பிக்கை That இருந்தது. is not true. அது உண்மை அல்ல. Nobody can assume that you will be given heaven or guaranteed eternity just like that. அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் அவனமாய் ஒரு இடம் கிடைக்கும் என்ற நிச்சயம் இல்லை. This man presumed. அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். Today also many people presume that they will be in heaven. அவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி இன்னைக்கு अनेक பேர் அப்படிதான் நம்பிக்கை உள்ளவர்களாய் If you இருக்கிறீர்கள். presume, you may not be in the kingdom of God. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ளவர்களாய் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இடம் பெற முடியாது. Secondly, that this Pharisee was affirming இரண்டாவது காரியம் அவர் சொல்லுகிறார். that Jesus talked that if you want to get into the kingdom, you need to be a real person, not a hypocrite. You need to be humble. You need to be generous. He is telling that I reject all that because of my virtue of being born in a Jewish house. I will be in the kingdom of God. இயேசு சொன்ன கருத்திலே அவர் தாழ்மையை குறித்தும் அங்கே கருசனை உள்ளவரை குறித்தும் எவனமாய் ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தை எல்லாம் புறக்கணித்து விட்டு நான் யூத பரம்பரையில பிறந்ததனாலே நான் ராஜ்யத்துக்குரியவன் என்ற நம்பிக்கை வந்தது அவனுக்கு. Then Jesus takes this as an occasion and launches a wonderful parable about the invitation to the great banquet in the kingdom of God. இதை இயேசு அங்கே ஒரு உதாரணமாய் எடுத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த பெரிய விருந்து எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்தார். Now I'm going to speak to you from chapter 14 verse 15 to 24. இப்பொழுது நான் 14வது அதிகாரத்திலே 15வது வசனமிலிருந்து 24வது வசனம் உள்ள ஒரு காரியத்தை எடுத்துரைக்க Four விரும்புகிறேன். aspects of the kingdom of God. அங்கே 4 காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து God's முன்வைக்கப்பட்டிருக்கிறது. invitation, தேவனுடைய அழைப்பு, people's excuses, அங்கே அவர்கள் கொடுக்கிற சாக்கு போக்கு, God including others into the kingdom, மற்றவர்களை அந்த ராஜ்யத்திலே தேவன் அழைக்கிற அழைப்பு, and God excludes certain people in the kingdom. ராஜ்யத்திலே சில ஜனங்களை அங்கே தேவன் புறக்கணிக்கிறார். Come to Luke chapter 14 verse 16. 14வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை பார்க்கலாம். அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். Look at the words, great banquet, many guests. அங்கே அந்த வார்த்தைகளை நன்கு கவனித்து பாருங்கள். ஒரு பெரிய விருந்து,
அநேகர் This is அழைக்கப்பட்டார்கள். a huge event that God is preparing for the mankind. அங்கே மனுஷனுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்கே சிறப்பாக செய்கிறார். Many guests, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. a great banquet. ஒரு பெரிய விருந்து செய்யப்பட்டிருக்கிறது. This is a wealthy man, இவர் ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன். and he has a dinner in mind, and that will be a grand dinner. அது ஒரு பெரிய சிறப்புமிக்க ஒரு பெரிய விருந்தாய் He காணப்படும். goes and invites a lot of people, huge number of people by a personal invitation. அவர் தன்னுடைய தனிப்பட்ட தன்மையினாலே அநேக பேரை விருந்துக்கு அழைப்புதல் கொடுக்கிறார். It is like any wedding invitation today. இன்னைக்கு இருக்கிறதான ஒரு திருமண அழைப்பை போல தானே ஒரு You want to invite somebody, you will go to their house and tell them when, where, and what time is the wedding. நீங்கள் இந்த நாளிலே செய்வது போல எந்த நாளில் எப்பொழுது எந்த இடத்திலே எந்த நேரத்திலே ஒரு அந்த திருமணம் நடக்கிறது என்று சொல்லி அழைப்புதல் In the கொடுத்தார்கள். ancient world, the weddings were not like today. இந்த நாளிலே இருக்கிற வண்ணமாய் அந்த நாளிலும் திருமண காரியங்கள் இல்ல. They never had clocks and watches like us. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்மிடத்தில் இருக்கிற கடிகாரமும் கை கடிகாரமும் அந்த நாட்களிலே இல்லை. And also, they were never sure on the real wedding date. அது எந்த நாளிலே திருமணம் நடக்கும் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். So, there were 2 invitations sent for the wedding. அங்கே திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்து 2 அழைப்புதல் First செய்யப்பட்டது. is a general invitation. After identifying all the guests, they will go and generally invite them for the wedding. அதுக்கு அழைக்கப்பட்டவர்களை முதலாவது தேர்வு செய்த பிறகு அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். And the second invitation is on the day of the wedding. After getting all the animals and getting the food prepared, they will go for the second invitation to come and enjoy the feast of the wedding. திருமண நாள் நெருங்கி வரும் பொழுது அந்த நாளில் தானே அவர்கள் விருந்துக்கு ஆயத்தம் பண்ண நாளிலே அதற்கென்று சொல்லி ஒரு அழைப்புதல் கொடுத்து அனைவரையும் அங்கே அழைத்து கொண்டு So வருவார்கள். in this passage we have 2 invitations. இந்த பகுதியில் பார்க்கும்போது 2 விதமான அங்கு அழைப்பு See the கொடுக்கப்பட்டிருக்கிறது. second invitation in verse 17. 17வது வசனத்திலே இந்த 2வது அழைப்புதலை குறித்து பார்க்கலாம். ஆ. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். So there was a second invitation given when the feast was ready, table was prepared. They went and invited the previously invited guests to come and be a part of it. அங்கே உணவு பதார்த்தங்கள் ஆயத்தம் செய்யப்பட்டு அங்கே அணிவகுப்பு செய்யப்பட்டிருந்த நேரத்திலே அவர்கள் போய் அந்த முன்பு அழைப்பித்தவர்களை மறுபடியும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே அழைப்புதல் So கொடுக்க this is the சொன்னார்கள். aspect of invitation. இதுதான் அங்கே அழைப்பு கொடுக்கிறதனுடைய ஒரு காரியமாய் இருந்தது. Now the people who were invited, when they were invited the second time, they started giving excuses. 2வது தடவை அழைக்கப்பட்ட பொழுது அந்த அழைக்கப்பட்ட ஜனங்கள் சாக்கு போக்கு சொல்ல Come to ஆரம்பித்தார்கள். verse 18. 18வது வசனத்துக்கு வரலாம். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். So excuses, they gave excuses. அவர்கள் போக்கு சொன்னார்கள். So the Pharisee at the lunch is telling, this is ridiculous. Nobody will turn down such a great invitation. இது அந்த பரிசேயர்களுக்கு இது என்ன இது ஒரு காரியம் திரும்பி ஒரு அழைப்பு எங்களுக்கு எதுக்கு என்று சொல்லி கேட்கிறார்கள். Neither in the present day people would turn down such a great banquet invitation. இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்டதான ஒரு அழைப்பு கொடுத்தால் யாரும் மறுப்பு சொல்ல மாட்டார்கள். Some ancient tradition says that if you turn down an invitation like that, you are announcing war against that person. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மறுப்பு நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மறுப்பு கொடுத்தீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு யுத்தம் செய்ய போகிறோம் என்பதற்கு You அர்த்தம். are refusing his friendship. அவனுடைய நட்பை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். Look at the 3 sample excuses the people gave for not coming to the invitation. கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு அவர்கள் கொடுத்த 3 போக்கு காரணங்களை நீங்கள் பார்க்க முடியும். Verse 18 says, 18வது வசனம் I've சொல்லுகிறது, just bought a field and I must go and see. Please excuse me. நான் ஒரு வயலை அங்கு கிரயமாக கொண்டிருக்கிறேன், அதை நான் போய் பார்க்க வேண்டும், அதனால் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்றார். Absurd excuse. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போக்கு. Nobody will give such an excuse. யாருமே அப்படிப்பட்ட ஒரு சாக்கு சொல்ல See the மாட்டார்கள். second excuse. இரண்டாவது காரியத்தை In verse பாருங்கள். 19. 19வது வசனம், வேறு ஒருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். This man was a rich man. இவன் நல்ல ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன். He brought 5 oxen, yoke of oxen. அங்கே 5 எருதுகளை அவர் எடுத்துக்கொண்டு So வந்தார். he wants to try it out in his large field. அவனுக்கு இருக்கிறதான அவனுடைய அந்த வயல்வெளியிலே அதை எப்படி செயல்படுகிறது என்று பார்க்க வேண்டும் என்று சோதிக்க வேண்டும் என்று Another விரும்பினார். ridiculous excuse. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சாக்கு. Somebody invites somebody for a wedding or a banquet, you will rearrange your time and your priority will be given to attend that wedding. யாராவது உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு விருந்துக்கு வாங்கல் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற நேரத்தை நீங்கள் அதற்கென்று சொல்லி ஒதுக்கி வைத்து நீங்கள் அதுக்கு போவீர்கள். Look at the third excuse. மூன்றாவது காரியத்தை பாருங்கள். Another said in verse 20, 20வது வசனத்திலே, I got married so I can't come. நான் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினேன் அதனால் நான் வர முடியாது என்கிறான். Looks like this is one legitimate excuse. இது வேணால் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வண்ணமாய் இருக்கிறது. People say that if I am single I could have come, but now I have a wife I cannot come. ஒருவேளை நான் தனிப்பட்ட மனுஷனாய் இருந்தேன்னா நான் வந்திருக்கலாம். இன்றைக்கு நான் திருமணமாய் இருக்கிறதுனால என்னால வர முடியாது என்று சொல்வதற்கு போக்கு இருக்கிறது. But in the Old Testament, newlywed people had some excuses from military service and from long business trips for at least 1 year. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே புதிதாய் திருமணமான காரியங்களிலோ யுத்த வீரராய் இருக்கிறவர்களுக்கு ஒரு வருட காலம் அவர்களுக்கு ஒரு விடுமுறை காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயம் உண்டு. But even the newlywed would not stop a wedding or a banquet invitation. ஆனால் புதிதாய் திருமணம் செய்தவர்கள் யாரும் அப்படிப்பட்ட திருமணத்துக்கு ஒரு அழைப்பு விருந்துக்கு வரும்பொழுது யாரும் மறுக்க மாட்டாங்க. So we have a problem now. இப்பொழுது பிரச்சனை இங்க A இருக்கிறது. great banquet has been prepared. ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. People have been invited. ஜனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். And they're all coming with lame excuses. ஆனா எல்லாரும் ஒரு சாக்கு போக்கோடு வருகிறார்கள். So the slave or the servant who went to invite comes and reports to the master this. அங்கே அந்த அழைப்பை கொண்டு சென்று சொன்ன அந்த ஜனங்கள் தன்னுடைய எஜமானிடத்திலே திரும்பி செய்தியை கொண்டு The head of the household becomes very angry. அந்த வீட்டினுடைய எஜமான் மிகவும் கோபம் கொண்டு, There is tremendous effort that has gone into it. இந்த இதுக்கென்று சொல்லி நான் பயங்கர பிரயாசம் அல்லவா எடுத்திருக்கிறேன். Act of generosity and kindness has been returned with disdain and indifference by people. நான் அழைப்பு கொடுத்தவர்களை ஜனங்கள் உதாசீனப்படுத்தி அப்படிப்பட்ட அழைப்புக்கு வரமாட்டேன் என்று சொல்லி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். So we saw the rejection. அங்கே உதாசீனப்படுத்தின காரியத்தை Or the பார்க்கலாம். excuses. இல்ல அது சாக்கு போக்கு சொன்னதை பார்க்கலாம். That leads to including some more people to the banquet. அது நிமித்தமாய் அந்த விருந்துக்கு இன்னும் கொஞ்சம் பேரை அழைக்க வேண்டியது ஒரு சூழ்நிலையாக மாறுகிறது. Read verse 21. 21வது வசனத்தை பார்க்கலாம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானியரையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். The master said, even if they don't come, the celebration will go on. அங்கே எஜமான் சொல்லுகிறார், அவர்கள் வரவாட்டிலாம் பரவாயில்ல, இந்த சந்தோஷமான கொண்டாட்டம் போய்க்கொண்டே தான் இருக்கும். Preparations are made. ஆயத்தம் செய்யப்பட்டது. We cannot cancel the event. இப்படிப்பட்ட சம்பவத்தை நாங்கள் தவிர்க்க முடியாது. Every seat will be filled. எல்லா இருக்கையும் அங்க நிரப்பப்படும். But it is going to be filled with the most unlikely people. ஆனால் அந்த இருக்கையோ யார் எதிர்பார்க்கலையோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். Go and bring in the poor. ஏழைகளை நீர் அழைத்து கொண்டு வா. And the crippled and the blind and the lame. அங்கே ஊனரையும் சொப்பானியரையும் குருடரையும் நீர் அழைத்து கொண்டு வா. Oh, what an analogy. எப்படிப்பட்ட ஒரு அங்கே கருத்து. Jesus Christ came to seek and to save that which was lost. அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே காணாமல் போனவர்களை தான் தேடி வந்தார் என்று சொல்லப்பட்ட கருத்து இங்கே நிறைவேறுகிறதை பார்க்கலாம். Poor in spirit tax collectors and the sinners were there around Jerusalem. அங்கே எருசலேமை சுத்தி அங்கே வரி வசூலிக்கிறவர்களும் ஏழைகளும் இருந்தார்கள். The Pharisees rejected the kingdom. அங்கே பரிசேயர் ராஜ்யத்தை புறக்கணித்தார்கள். But they were the poor who were receptive to the gospel. அங்கே தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை ஜனங்கள் இருந்தார்கள். Jesus said, God said, bring them in. அங்கே தேவன் சொன்னார், அவர்களை கூட்டிக் கொண்டு வா. Remember a little while Jesus said a parable about whom to invite when you have a banquet. அங்கே இயேசு சற்று முன்பதாக ஒரு உவமை வழியாக யாரை நீ அந்த விருந்துக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி யார் யாரை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி காண்பித்தார். Bring the crippled and the lame. அங்கே முடவனையும் அங்கே ஊனவனை கொண்டு வா என்று சொன்னார். Do you know that the crippled and the lame could never come into the temple and worship the Lord in the Old Testament? பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படிப்பட்டதான சப்பானையும் ஊனவனும் அங்கே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனை ஆராதிக்க முடியாது தெரியுமா? Even among the priests in Aaron's family, if anybody was lame, they were never authorized to do worship to God. ஆரோனுடைய குடும்பத்தில் இருந்த ஆசாரியனு கூட யாராவது முடவனோ ஒரு சப்பானியோ ஊனமா இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்க முடியாது. But in the New Testament, God is including everybody to come and worship God. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ தேவன் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கும்படி அழைப்பு கொடுக்கிறார். The crippled and lame say that we are not worthy to come to that banquet. அந்த ஊனனும் சப்பானியும் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அழைப்புக்கு வருவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். That's what Jesus wants. அதுதான் இயேசு விரும்புகிறார்.
விரும்புகிறார். That's the humble inheriting the kingdom of God. அதுதான் தாழ்மை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது. God doesn't want people who are proud but they feel that they are not worthy to be a part of the kingdom. தேவன் சொல்லுகிற காரியம் தன்னை தாழ்த்துகிறவன் மாத்திரமே ராஜ்யத்தில் வருவான், உயர்த்துகிறவன் அவருக்கு அவசியம் இல்லை. So the servant goes to the bylanes of the city and calls the poor and the crippled and the lame into the wedding banquet. அங்கே அந்த ஊழியக்காரன் தெருக்களிலும் வீதிகளிலும் போய் சப்பானியரையும் முடவனையும் அந்த விருந்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். Come to verse 22. 22வது வாக்கியத்துக்கு Something வரலாம். amazing over here. அங்கே ஒரு நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஊழியக்காரன் அப்படி செய்து, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். Oh, there is still room. அங்கே இன்னும் இடம் இருக்கிறது. This is a big place. இது பெரிய ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். It's a huge dinner. அங்க பெரிய விருந்து செய்யப்பட்டிருக்கிறது. The kingdom of God is large. தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு பெரிய ராஜ்யம். There is still room for many to get into the kingdom of God. அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு இன்னும் அதிகமான இடம் இருக்கிறது. So you see what the master told his servant? அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனிடத்தில் என்ன சொன்னார் என்று பாருங்கள். Verse 23. 23வது வசனம். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா என்கிறார். The master said, go outside the city. அங்கே பட்டணத்துக்கு வெளியே போ. They don't even have houses in the city. அங்கே அந்த பட்டணத்திலே வீடு இல்லாதவர்கள் अनेक பேர் இருக்கிறார்கள். They are scattered across out of Jerusalem. அங்கே எருசலேமுக்கு வெளியே अनेक பேர் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். And you have to compel them to come to the banquet. அவர்களை வருந்தி அழைத்து இந்த விருந்துக்கு கூட்டிட்டு வா. Oh, what a great invitation. எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தேவன் What a கொடுத்திருக்கிறார். great inclusion. எப்படிப்பட்ட ஒரு சேர்க்கையை தேவன் செய்கிறார். The selected ones rejected the invitation. தேர்வு செய்யப்பட்டவர்கள் அந்த அழைப்பை புறக்கணித்தார்கள். Non-worthy ones accepted the invitation. அந்த அழைப்புக்கு தகுதி இல்லாதவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். And now look at the exclusion. God is excluding somebody from this banquet. இந்த விருந்திலிருந்து தேவன் சில பேரை வெளியேற்றுகிற காரியத்தை பார்க்கலாம். Luke chapter 14 verse 24. லூக்கா 14வது அதிகாரம் 24வது வசனம். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். He is excluding certain people who are invited and they rejected the invitation. They will never be a part of the banquet. அங்கே விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அதை புறக்கணித்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த விருந்திலே சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார். Can you understand all this while Jesus was talking in third person in this parable? இந்த உவமைகளை இயேசு சொல்லும்போது ஒரு மூணாவது மனிதர் பேசுகிறது போல அவர் பேசுகிறதாக உங்களுக்கு தோணவில்லையா? But now he's making application in one sentence and he's telling them directly. He's talking to the Pharisees directly. இப்பொழுது பரிசேயருக்கு நேரடியாக பேசுவது போல குறிப்பிடப்பட்டுள்ளது. He is telling them, you Pharisees have rejected the invitation to the kingdom. நீங்கள் பரிசேயர்களே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் அழைப்பை மறுதலித்தீர்கள். You feel that you have the right to be the part of the banquet. நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் நீங்களே அந்த ராஜ்யத்துக்கு அழைப்பிற்கு ஏற்றவர்கள் என்று. But you will be excluded because you rejected the invitation. ஆனால் நீங்கள் அதை மறுத்தபடியினாலே அதிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This means that those who reject the invitation of God will not be added into the kingdom of God. அதனுடைய பொருள் என்ன? தேவன் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் சேர்க்கப்பட மாட்டீர்கள். Amen. Amen. There is going to be a great celebration. வரப்போற நாட்களில் ஒரு பெரிய கொண்டாட்டம் The இருக்கிறது. kingdom of God has come already. தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே And it is ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. going to come in its completion in the coming of Jesus Christ. இயேசு வரும்பொழுது அதனுடைய ராஜ்யத்தினுடைய முழுமையை அடைய There will be போகிறோம். salvation. அங்கே ரட்சிப்பு இருக்கும். There will be resurrection. அங்கே உயிர்ச்செழுதல் இருக்கும். There is no more tiredness. அங்கே இனி சோர்வு இல்லை. There is no more death. அங்கே மரணம் இல்லை. Death will be defeated. அங்கே மரணம் ஜெயம் கொள்ளப்படும். There is be peace everlasting. நித்தியமான ஒரு சமாதானம் But காணப்படும். those who reject this invitation are cast out of this celebration. ஆனால் இந்த ஒரு கொண்டாட்டத்திலிருந்து அந்த அழைப்பை மறுதலித்தவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். I want to bring application to this parable what Jesus said. இயேசு சொன்ன அந்த உவமையை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி அதை பயன்படுத்த முடியும் என்ற சில The காரியத்தை great சொல்லுகிறேன். man, the wealthy man who invited people for the banquet is Heavenly Father, God. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அந்த பெரிய ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு அழைத்தவர் யார் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற நம் தேவன். He is giving a great banquet that is salvation to mankind. அது
அது மனுஷனுக்கு கொடுக்கிறதான அந்த ரட்சிப்புக்கு உகந்ததான அந்த ஒரு விருந்தாய் It is காணப்படுகிறது. the eternal kingdom of God. அது நித்திய தேவனுடைய ராஜ்யமாய் This is the காணப்படுகிறது. resurrection of the righteous people. இது நீதிமானின் உயிர்த்தெழுதலை The காண்பிக்கிறது. heavenly celebration at the return of Jesus Christ. அங்கே இயேசு கிறிஸ்து வருகையை குறித்தான பரலோக சந்தோஷத்தை It is காண்பிக்கிறது. picturized as the great banquet in glory. அது மகிமையிலே ஒரு பெரிய விருந்தாக காண்பிக்கப்படுகிறது. The first invitees were the Jews in this banquet. இந்த அழைப்புக்கு முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். And the Jews were invited through the prophets and finally through the Lord Jesus Christ. அந்த யூதர்கள் இந்த விருந்துக்கு அங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாய் அழைக்கப்பட்டார்கள், பிற்பாடு இயேசுவின் மூலமாக கூட They அழைக்கப்பட்டார்கள். all said yes initially. முதலாவது எல்லாம் ஆம் என்று சொன்னார்கள். Finally, when God sent his servant Jesus, they rejected the invitation. ஆனால் முடிவிலே இயேசுவை தேவன் அனுப்பின பொழுது அந்த அழைப்பை அவர்கள் They மறுதலித்தார்கள். were waiting for the Messiah. அவர்கள் மேசியா வருவார் என்று But காத்திருந்தார்கள். when the Messiah came, மேசியா வந்த பொழுதோ like they stoned the prophets, they put the Messiah to death. அங்கே தீர்க்கதரிசியை கல்லெறிந்து கொன்னது போல மேசியாவுக்கும் They செய்தார்கள். all began making excuses. அங்கே தொடர்ந்து அவர்கள் சாக்குப்போக்கு சொல்ல God ஆரம்பித்தார்கள். cast them out. தேவன் அவர்களை வெளியேற்றினார். God's wrath fell on them. அவர்கள் மேலே தேவ கோபாக்கினை வந்தது. AD 70. அங்கே 70வது நூற்றாண்டிலே God destroyed the Jewish religious system and destroyed the temple by the Roman power. அங்கே ரோம சாம்ராஜ்யத்தை கொண்டு யூதர்களுடைய திட்டங்களையும் அவருடைய ஆலயங்களையும் தேவன் அங்கே அழித்து போட்டார். Then we come into the inclusion. இப்பொழுது சேர்க்கப்பட்ட ஜனங்களை பார்க்கிறோம். Go into the streets and the lanes of the city and bring the poor. அங்கே தெருக்களிலும் வீதிகளிலும் நீ போய் ஏழை ஜனங்களை கூட்டிக் கொண்டு வா. They are the few Jewish people who believed in Jesus Christ. அங்கே ஒரு சில சின்ன ஒரு யூத கூட்டம் இயேசுவை How many விசுவாசித்தார்கள். people were there? எத்தனை ஜனங்கள் Very இருந்தார்கள்? few disciples. கொஞ்சம் சீஷர்கள். Very few disciples. கொஞ்சம் சீஷர்கள். Some women disciples. கொஞ்சம் பெண்களாய் இருந்தார்கள். Some poor people. கொஞ்சம் ஏழை ஜனங்களாய் Some tax இருந்தார்கள். collectors who were sinners were saved and added to Jesus' discipleship. அங்கே வரி பணம் வசூலிக்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பின They ஜனங்கள். are the ones who are in the city by lanes who were included into the அங்கே banquet. அந்த பட்டணத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் இருந்த அவ்வனமான ஜனங்கள் அங்கே அந்த விருந்துக்குள்ளே But சேர்த்துக் the slave கொள்ளப்பட்டார்கள். comes back and says that there is even more room. அங்கே அந்த ஊழியக்காரர் வந்து சொல்லுகிறார், இன்னும் அதிகமான இடம் இருக்கிறது. You know that the kingdom of God has room for every man and woman. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இருக்கிறது தெரியுமா? So the master God says to go outside the city and bring in more people from the highways and the byway. எஜமானாகிய தேவன் சொல்லுகிறார், நீ பட்டணத்துக்கு வெளியே போய் அங்க இருக்கிறதான ரோடுகளிலும் அங்க இருக்கிற பகுதிகளிலும் சிதறப்பட்டு இருக்கிற ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு வா. They are the Gentiles, அங்கே அவர்கள் தான் புறஜாதி ஜனங்கள், non-Jewish people. யூதர்கள் அல்லாத ஜனங்கள். Go outside Judaism, God says, and bring in people into the kingdom. அங்கே யூதர்களுக்கு புறம்பே போய் அங்க இருக்கிறதான யூத அல்லாத ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிக் That's கொண்டு the வா. great commission. அதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம். You and I are to compel people to come into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்படியாய் அந்த ஜனங்களை புறஜாதி ஜனங்களை வருந்தி அழைக்க வேண்டும். And finally we saw the exclusion. அங்கே கடைசியிலே அங்க புறக்கணிக்கப்பட்டவர்களை பார்க்கிறோம். Those who reject the master's invitation will never be allowed into the father's celebration. அங்கே எஜமான் கொடுத்த அந்த அழைப்பை மறுதலித்தவர்கள் அந்த கடைசியாக அந்த விருந்து கொண்டாட்டத்திலே அவர்கள் சேர்க்கப்பட Those who மாட்டார்கள். reject father's invitation will be cast out above in the future kingdom of God. அங்கே தகப்பன் கொடுத்த அழைப்பை மறுதலித்தவர்கள் வரப்போகிறதான ராஜ்யத்திலே இடம் பெற மாட்டார்கள். Anybody who rejects Jesus will never experience eternity. அங்கே இயேசுவை மறுதலித்தவர்கள் யாரும் நித்தியத்தை சுதந்தரிக்க Those போவதில்லை. who reject Jesus will never partake in the celebration at the coming of Jesus. அங்கே இயேசுவை மறுதலித்தவர்கள் அவர்கள் வருகிற போகிற நாட்களிலே வரப்போற அந்த கொண்டாட்டத்தினுடைய அந்த விருந்திலே பங்கு பெற மாட்டார்கள். God has prepared that invitation for those who love his son Jesus Christ. தேவன் அந்த விருந்தை யாருக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்றால் அவர் அனுப்பின தன்னுடைய குமாரனை யார்கள் நேசிக்கிறார்கள் அவருக்கே. And the gospel is God's invitation to us. அந்த சுவிசேஷம் தேவனுடைய அழைப்பாய் இருக்கிறது. I want to conclude this morning. இந்த காலை வேளையில் இந்த நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். Today God's banquet is open to you. இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அழைப்பு உங்களுக்கு God is கொடுக்கப்பட்டிருக்கிறது. calling you into his kingdom. அவர் உங்களை அழைப்பு கொடுத்திருக்கிறார் ராஜ்யத்துக்குள்ளாக. Don't give any excuses. அதற்கு சாக்கு போக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம். Excuses will take you out of the kingdom of God. நீங்கள் அப்படி சாக்கு போக்கு சொல்வீர்கள் என்றால் ராஜ்யத்திலிருந்து உங்களை எடுக்கப்பட வேண்டிய நிலைமை வரும். Look at the 3 lame excuses. அங்கே கொடுக்கப்பட்ட 3 சாக்கு போக்குகளை பாருங்கள். Field, oxen and family. அங்கே நிலம், மாடு,
நாடு, குடும்பம், 3 காரியத்தை What is சொன்னார்கள். that excuse that is taking you away from the kingdom of God? இந்த நாளிலும் என்ன ஒரு சாக்கு போக்கு தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து உங்களை பிரிக்கிறதா Today இருக்கிறது? people have a lot of time for everything but no time for God. இந்த நாளிலும் ஜனங்களுக்கு அநேக நேரம் இருக்கிறது, ஆனால் தேவனுக்கென்று நேரம் இல்லை. Kingdom of God should be your number one priority. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில முதல் உரிமையா இருக்க வேண்டும். Everything else comes next. பிற்பாடுதான் மற்ற காரியங்கள் And எல்லாம். God is inviting you today morning. இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களை அழைப்பு God கொடுக்கிறார். is calling you. உங்களை அழைக்கிறார். The invitation is still open. அந்த அழைப்பு இன்னும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. How do I get into that invitation, Pastor? எப்படி அந்த அழைப்புக்குள்ள நான் வர முடியும் பாஸ்டர்? Give your life to Jesus and you will be the part of the elect for that banquet. நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் அது தேர்வு செய்யப்பட்டவர் ஜனங்களாய் நீங்கள் அந்த அழைப்புக்குள்ள If you're already given your life to Jesus, நீங்கள் ஏற்கனவே உங்க வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்திருப்பீர்கள். you need to respond to that invitation every day by prioritizing your life for the kingdom of God. ஒவ்வொரு நாளும் அந்த அழைப்புக்கு ஏற்றவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை முன்னுரிமையாய் வைத்து அதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும். Come out of your slumber. உங்க தூக்கத்திலிருந்து வெளியே வாங்க. Wake up and prioritize the kingdom of God. எழுந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னுரிமையாய் வைங்க. Amen. ஆமென். Before I pray for you, I want to give you some life application. ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில இதை எப்படி செயல்படுத்துவது என்று சொல்லி நான் காட்ட விரும்புகிறேன். First of all, முதலாவது காரியம், hypocrites will never enter the kingdom of God. அங்கே மாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க If முடியாது. you are having a double life, they will not enter the kingdom of God. ஒரு டே உங்க வாழ்க்கையில ரெண்டு விதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க The proud will never enter the kingdom of God. பெருமை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க If முடியாது. you feel that you will enter God's kingdom by your own effort, you will not enter. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உங்க பலத்தினாலே நீங்கள் போய்விடலாம் என்று சொல்லி நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் அப்படி போக But முடியாது. if you feel that you are worthless and through Christ's sacrifice on the cross alone, you will be able to enter the kingdom of ஒருவேளை God. நீங்கள் நான் தகுதியற்றவன், இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இயேசுவின் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். Generosity is one of the kingdom virtues. அங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே உதாரத்துவம் ஒரு மிக மதிப்புடைய காரியமாய் இருக்கிறது. If you are a kingdom person, you will be generous with everything. நீங்கள் அங்கே ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் இருந்தால் நீங்க அநேக காரியங்களை உதாரத்துவமாய் Next, செய்வீர்கள். we understand that everybody is invited to this kingdom. மற்றொரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. John chapter 3 verse 36. யோவான் 3:36 பார்க்கலாம். Whoever believes in the Son has eternal life. குமாரனில் விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. But whoever rejects the Son will not see life. குமாரனை விசுவாசிக்கிறவன் அங்கே ஜீவனை காண்பதில்லை. For God's wrath remains on them. தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இருக்கிறது. So if you reject Jesus, you are not in the invitation. அங்கே இயேசுவை மறுதலிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அழைப்பிலே உங்க பேர் இருக்காது. And finally, கடைசியாக the kingdom of God will come fully regardless of your response. நீங்கள் பதில் கொடுப்பீர்களோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாக முழுமைக்குள்ளே The வரும். celebration will happen at the appointed time. அவர் குறிக்கப்பட்ட நாளிலே அந்த கொண்டாட்டமான அந்த வைபவம் Jesus நடக்கும். Christ will come. இயேசு வருகிறார். Those who respond to him by obeying and accepting the invitation now will be included in the great banquet of God. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் சொல்வீர்கள் என்று சொன்னால் அந்த அழைப்பிலே அந்த விருந்திலே நீங்கள் பங்கு பெறுகிறவர்களாக Now is the இருப்பீர்கள். time to respond. இதுதான் அந்த தருணம். If you have never responded, இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை give your என்றால், life to Jesus. இயேசுவினிடத்தில் உங்கள் வாழ்க்கையை Believe in the ஒப்புக்கொடுங்கள். death, life and resurrection of Jesus. அவன் மரித்து உயிர்த்தெழுந்து இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிங்க. Give your life and have Jesus as the Lord of your life. உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக Those who ஏற்றுக்கொள்ளுங்கள். are already believers, commit your life to give priority number one to God and His kingdom. ஏற்கனவே விசுவாசியா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். We just want to pray for you this morning. இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்க Can you விரும்புகிறோம். submit yourself fresh in the presence of God? ஒரு புதுமையாக தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்க கூடுமா? Shall we close our eyes? கண்களை மூடி Let ஜெபிக்கலாமா? us pray. நம்ம ஜெபிக்கலாம். அருமையான கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உமக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இந்த நாளிலும் பலமாய் வந்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எத்தனையோ நாள் நாங்கள் மறுதலித்திருக்கிறோம் சுவாமி. அநேக சாக்கு போக்குகள் சொல்லி இருக்கிறோம். இன்னும் காலம் செல்லாதையா ஆண்டவரே. தகப்பனே, எங்களை நாங்கள் மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாளைக்கு எங்களுக்கு ஜீவன் இருக்குமா என்று தெரியாது, ஆனால் இந்த நாளிலும் நீர் கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பை ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள நீர் கொடுத்த அழைப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வந்திருக்கிறோம்
ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. எங்களை நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவரே இந்த தாழ்மணி இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. உதாரத்தமாய் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய கிருபை இருப்பதாக, உம்முடைய சமாதானம் இருப்பதாக ஆண்டவரே. அந்த பந்தியிலே ஆண்டவரே இந்த ஜனங்கள் பங்கு பெறுவதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களை நீர் மாற்றிருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய வாக்கு தத்தம் இந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இவர்கள் இருக்கிறதற்காய் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாய் உம்மிடத்தில் வந்து அந்த ராஜ்யத்தினுடைய சந்தோஷத்திலே ஆண்டவரே அந்த 6 வாரத்திலே அந்த பண்டிகையிலே நாங்கள் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற நிச்சயத்துக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, உம்முடைய ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களோடு சேர்ந்து இணையதளத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி இந்த செய்திக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஒரு விசை மனதிறங்குங்க சாமி, ஒரு விசை நீர் மனதிறங்குங்க. அந்த ஜனத்தின் மீது உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம அனைவரோடும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you so much for being a part of the service. இந்த நாளில் எங்களோடு நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றதுக்காக நன்றி சொல்லுகிறோம். May God bless you with a wonderful week ahead. வருகிற வாரத்தில் தேவன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.